வாழ்த்துக்கள். நான் முஹம்மது ஃபையாது அலி, பிஏபி தேன் கூடத்தின் நிறுவனர். இந்த பதிவில் நான் தேனை எப்படியெல்லாம் உண்ணலாம் என்று பேச இருக்கிறேன், உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் நம்மில் சிலர் தேனை வாங்குவது என்பதே கடைகளிலே, மருந்து கடைக்கு போய் மருந்து மாத்திரைகளை வாங்கும் போது அந்த மாத்திரையை பொடியாக்கி குழப்பி சாப்பிடுவதற்கு ஒரு 50 கிராம் தேன் கிடைக்குமா என்று கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இப்படி சாப்பிட்டு கொண்டிருப்பதால் தான் அவர்கள் வாழ்நாள் முழுக்க மாத்திரை மருந்துகளையே அதிகம் சாப்பிட வேண்டியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆனால் தேனை அதிகம் சாப்பிட்டால், பல வழிகளில் அதை உட்கொண்டால், உண்மையில் மருந்து மாத்திரைகளே நம்முடைய வாழ்நாளில் தேவையில்லை என்று ஆகிவிடும். ஆகவே தேனை சாப்பிடுகிற முறையை முதலில் நான் சொல்லுகிறேன். தேனை சப்பு கொட்டி சுவைத்து சாப்பிட வேண்டும். அதாவது தேனை விழுங்கக்கூடாது, சாப்பிடுவதைப் போல விழுங்கக்கூடாது. அதை நாவில் ஏற்றி அதை நாவின் உமிழ்நீரோடு கலந்து சுவைத்து சப்பு கொட்டித்தான் அது உங்களுடைய வயிற்றுக்குள் செல்ல வேண்டும். இல்லை என்றால் தேனின் முழுமையான மருத்துவ குணத்தை நீங்கள் பெற முடியாது. ஒன்று, நீங்கள் ஒரு கோப்பை நீர் எடுத்து அந்த கோப்பை நீரிலே தேனை ஊற்றி கலந்து குடித்தால் அது உங்களுடைய வயிற்றுக்கு முழுக்க அது கலக்கப்பட்ட நிலையில் போகும். ஆகவே அதனுடைய மருத்துவ குணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் விழுங்கினால் அந்த மருத்துவ குணம் முழுமையாக கிடைக்காது. ஆகவே உமிழ் நீரோடு அது கலக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே தான் சப்பு கொட்டி சாப்பிட வேண்டும் என்று இங்கே நான் சொல்லுகிறேன். அடுத்து, பல விதத்தில் நீங்கள் தேனை சாப்பிடலாம். எப்படி? தோசைக்கு சட்னியாக தொட்டுக்கொள்ளலாம். சட்னி தான் வேண்டும் என்று இல்லை, தேன் இருந்தால் போதுமானது. அதை எடுத்து தடவி ஊற்றிவிட்டு சாப்பிடுங்கள், தோசை மிக சுவையாக இருக்கும். அதுபோலவே ரொட்டிக்கு ஜாமாகவும் தடவலாம். ரொட்டிக்கு ஜாம் என்று வந்தால் வெளியிலே கிடைக்கக்கூடிய வேதிப்பொருள் கலந்த கெமிக்கல் கலந்த ஜாம்களை வாங்குவதை விட பரிசுத்தமான சுத்தமான தேனை ஊற்றி அதை தடவி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய ரொட்டி மிக மிக சுவையாக இருக்கும். உங்களுடைய பிரெட்டு மிக 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 சுவாரஸ்யமாக இருக்கும் சாப்பிடுவதற்கு. ஆகவே அடுத்தது, நீங்கள் பாலிலும் நீரிலும் தேநீரிலும் பழச்சாறிலும் தேனை கலந்து குடிக்கலாம். ஆகவே குடிபானம் என்று வரும்பொழுது தேன் கலந்த குடிபானம் தான் உலகத்திலே மிக 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 ஆரோக்கியமான, மிக 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 எளிமையாக தயாரிக்கப்படுவதற்கான வழி உள்ள ஒரு குடிபானம். ஆகவே இன்று நாம் தேநீரிலும் பாலிலும் பொதுவாக பழச்சாறிலும் நாம் சீனியை, வெள்ளை சர்க்கரையை கலந்து சாப்பிடுகிறோம். உண்மையில் இந்த வெள்ளை சர்க்கரை என்கிற இந்த கெமிக்கல் தான் நம்முடைய வாழ்நாளிலே சர்க்கரை நோயை கொண்டு வருகிற மிக முக்கியமான விஷயம். ஆகவே அதை தவிர்த்து விட்டு தேனை கலந்து நீங்கள் சாப்பிட்டால், தேனை மட்டுமே கலந்து நீங்கள் பயன்படுத்தினால் அதன் காரணமாக சர்க்கரை நோய் வராதது மட்டுமல்ல, இருக்கின்ற சர்க்கரை நோய் கூட போய்விடும், பறந்துவிடும். ஆம், ஏனென்றால் சர்க்கரை நோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் இன்சுலின் சுரப்பியில் ஏற்படுகின்ற கோளாறு. தேனை பொறுத்த வரைக்கும் இன்சுலினுடைய தேவையே அதற்கு இல்லை. ஆகவே அது நேரடியாக சாப்பிட்ட உடனே உமிழ்நீர் கலந்து அது வயிற்றுக்குள் குடலுக்குள் சென்ற உடனேயே நேரடியாக அதனுடைய மருத்துவ குணமும் அதனுடைய தன்மையும் இரத்தத்திலே கலந்துவிடும். ஆகவே தேனின் மூலமாக, பரிசுத்தமான நல்ல தேனின் மூலமாக ஒரு காலம் சர்க்கரை நோய் வராது. இன்னும் சர்க்கரை நோய் அது கட்டுக்குள் இருக்கும். ஆகவே உங்களுடைய மருத்துவர் ஆலோசனைப்படி அதை நீங்கள் உண்ணுங்கள். அதில் எந்த விதத்தில் நீங்கள் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். அடுத்து, நீங்கள் தேனை உணவாக மட்டுமல்ல மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி? கண் வலிக்கு கூட அது சொட்டு மருந்தாக பயன்படுத்த முடியும். ஏனென்றால் கண் நிபுணர்கள், அதாவது கண் நோய்களுக்கு சிகிச்சை செய்கிற நிபுணர்களில் மிக அறிவுஜீவிகளாக இருக்கக்கூடியவர்கள் தேனை கொண்டே பல வெளிநாடுகளில் கண் நோய்களுக்கு சிகிச்சை தரப்படுகிறது. அதை சொட்டு மருந்தாக போடப்படுகிறது. ஆக வீட்டிலே கூட கண் வலிக்கிறதா, கண் சிவந்து விட்டதா, கண்ணிலே புரை இருக்கிறதா, கண்ணிலே அழுக்கு இருக்கிறதா, படுக்கும்போது கூட ஒரு சொட்டு போட்டுக்கொண்டு படுத்தால் போதும், லேசாக எரியும். ஆனால் ஒரு காலம் உங்களுடைய கண்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இது மிக முக்கியமான மருத்துவ உண்மை, உலக மருத்துவர்கள் ஏற்றுக்கொண்ட மிக மறுக்க முடியாத உண்மை. அடுத்து, மசாஜ் ஆயில் என்று எதையோ தடவுவதை விட தேனையே தடவி நம்முடைய மூட்டு வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் அத்தனைக்கும் நாம் நிவாரணம் தேடிக்கொள்ளலாம். அடுத்து, முகப்பரு, நம்முடைய முகத்தின் பொலிவை கெடுக்கக்கூடிய அந்த பருவை அது பட்டு போக வேண்டும் என்றால் முகத்தை நன்கு கழுவி விட்டு தொடர்ந்து தேனை தொட்டு வைத்தால் போதும், அது உடனே மிக விரைவில் உங்களுடைய முகப்பரு பட்டு போய்விடும். அடுத்து, முகப்பொலிவையும் கொடுக்க முடியும். ஃபேஷியல் கிரீமாகவே நீங்கள் தேனை பயன்படுத்தலாம். முகத்தை நன்கு கழுவுங்கள், கழுவி விட்டு நீங்கள் துடைத்து விட்டு தேனை நன்கு தடவுங்கள்.
தடவி ஒரு 15 நிமிடம் வையுங்கள், போதுமானது. தடவும் பொழுது உங்களுடைய விரல்கள் வட்டமிடுகிறவாது நன்கு அதை தேய்த்து தடவ வேண்டும். இதன் காரணமாக சருமத்தின் நுட்பமான துளைகளிலே தேன் நுழைந்து அந்த துளைக்குள் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து உங்களுடைய சருமத்தை மென்மையாக்கி பட்டு போல மிருதுவாக்கி பொலிவாக்கி கொடுக்கும். ஆகவே தேன் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இயற்கையான ஃபேஷியல் கிரீமாகவும் பயன்படும். அடுத்து உங்களுடைய உடம்புக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய, கழிவுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவும் தேன் இருக்கிறது. ஏனென்றால் இருமல், வறட்டு இருமல், சளி எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, தேனை நேரடியாக சப்பி கொட்டி சுவைச்சு சாப்பிடலாம். கூடவே நீங்கள் எலுமிச்சை இல்லை இஞ்சி போன்ற அதனுடைய சாறை எடுத்து கலந்து அல்லது மிளகு தூளை கலந்து சாப்பிடலாம். இதன் காரணமாக உங்களுடைய உடம்புக்குள் இருக்கிற கழிவு வெளியேறும். அவை